அவருடைய விழுமியத்துல ஹீரோவா இருந்தா சரிதான். ஒவ்வொரு பிக் பாஸ் சீசன்லையும் ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து மாஸ் காட்டிட்டு போயிடுவாங்க. மறக்க முடியாத ஒரு ஃப்ரீ டாஸ்க்னாலே இந்த பேரண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி மறக்க முடியாத மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் சீசனில் வந்து சென்ட்ராயனோட ஒய்ஃப் வந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறமா ஸ்னேகனோட அப்பா வந்த இன்சிடெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லாஸ்லியாவோட பேரண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஷிவானியோட அம்மா அவங்க வந்தது. இது எல்லாமே வந்து நம்ம மைண்டில் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த சீசனில் வந்து பார்வதியோட அம்மா, கமருதீனோட அக்கா அவங்களோட எபிசோட்ஸ்லாம் ரொம்ப தரமாக இருக்கும்னு சொல்லி நினச்சிது. ஆனால் வந்து இப்போது அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ப்ரோமோவில் போட்டுட்டாங்க, பார்வதியோட அம்மா வந்துட்டாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலாக கமருதீன் கிட்ட பேசுகிறாங்க. கமருதீன் அப்படிங்காங்க. உடனே அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீங்கள் வந்து பண்ணுற தொழில வந்து நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்டைரக்டாக சொல்கிறாங்க. அதாவது கமருதீன் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹை ஃபேமில் இருக்காங்கன்னுலாம் சொல்ல முடியாது. இப்போ அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் மகாநதி சீரியல். அந்த சீரியல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படி தானே? ஸோ அந்த இதில் வந்து தொழில்ல நீங்கள் நல்லா வரணும். நீ வந்து தொழில்ல வந்து இன்னும் நல்லா வரல. அப்படிங்கிற மாதிரி இன்டைரக்ட்டா சொல்றாங்க. சொன்ன உடனே பார்வதி வந்து ஹீரோவா வலம் வந்துட்டுருக்கிறாரு அப்படிங்கிற மாரி. அதுதான் தெரியுமே. அது வந்து 1ன்னா 10ன்னு சொல்லி உருட்டும். அந்த மாரி சொல்லுது. சொன்ன உடனே பார்வதியோட அம்மா சொல்றாங்க, "அ ஹீரோ என்ன ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து வினயத்துல வந்து நல்லா வரணும். அப்ப அதுனா என்ன மீனிங்ன்னு சொல்லி கேட்டதுல, யாரையும் கைவிடாத குணத்துல ஹீரோவா வரணும்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஒரு பிரேக்கப் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயுமே வந்து வியனாக்கு ஒரு சைட்ல ஒரு ரூட் விட்டுட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அரோராக்கு ரூட் விட்டாரு. அரோரா வந்து ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளே இருந்ததுனால, அடுத்து பார்வதியையும் கைக்குள்ள போட்டுட்டு வியனாவுக்கும் சைட்ல ஒரு ரூட் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து யாரையும் கைவிடாத அந்த ஒரு இதுல ஹீரோவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இது சொன்ன உடனே வந்து நார்மலா தான் பார்க்குறாரு விக்ரம். உடனே பார்வதி சைட்ல எடுத்து விடுது விக்ரம். கண்ண உருட்டுறான் அப்படி இப்படின்னு இழுத்து விடுது. கமருதீன் வந்து இந்த வீடு எனக்கு நெறையா கத்துக் குடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்னதுக்கு உங்க அம்மா சொல்றாங்க, எது நல்லதுன்னு சொல்லி உரசி பார்த்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுலேருந்தே தெரியுது, ஆ இவங்க வந்து நல்லவங்க கிடையாதுன்னு பார்வதி அம்மா அவங்க நினைக்கிறாங்க. அது மாரி பார்வதியுமே நல்லவங்க கிடையாது. அதையும் இன்டைரக்ட்டா சொல்றாங்களோ என்னவோ தெரியல. இன்னும் அந்த லைவ்ல வந்து இன்னும் அவங்க வரல. வந்ததுக்கப்புறம் தான் என்னென்ன பேசுனாங்க, எல்லாமே கிளியர் கட்டா தெரியும். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நான் உங்களுக்கு லைவ்ல நடக்கிறத அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.